லாக்டவுன் அனுபமா, சார்லி, லிவிங்ஸ்டன், நிரோசா இவங்கலாம் நடிச்சு ஏஆர் ஜீவா டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் இந்த லாக்டவுன். இந்த படம் வந்து ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபிலிம். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, வணக்கம், நான் ஆனந்த். இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, அனுபமா வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இவங்களோட அப்பா ஒரு கூலி தொழிலாளி, இவங்க ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. நான் ஒரு காலேஜ் முடிச்சிட்டோம் அப்படிங்கிறப்ப எப்படியாவது ஒரு ஒரு வேலைக்கு போய் குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும், அப்பாவுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணும், குடும்பத்துக்கு நம்மளால எந்த சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கர ரெஸ்பான்சிபிள் இருக்கிற உமனா நடிச்சிருக்காங்க. அப்படி அவங்க நிறைய ஜாப் ட்ரை பண்றாங்க. எல்லாத்துலயுமே இவங்க வந்து எல்லா இன்டர்வியூலயுமே இவங்க ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்காங்க. கொஞ்சம் டிப்ரெஷனா வேற போய்கிட்டு இருக்கு. இந்த ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா, அப்படியாவது வேலைக்கு போகணுங்கிற மாதிரியான ஒரு பயங்கர ப்ரெஷர்ல இருக்கிறாங்க. இந்த டைம்ல லாக்டவுன் வேற போட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. ஃபேமிலில சொன்னா ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிறது தெரியல. அந்த பிரச்சனை எப்படி தான் ஹேண்டில் பண்ண போறோங்கிறது தெரியல. அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. அந்த பிரச்சனை வந்து இவங்க லைஃபையே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் பண்ணிருது. அது என்ன பிரச்சனை? அந்த பிரச்சனைய இவங்க ஃபேஸ் பண்ணாங்களா? பண்ணலையா? அதுலருந்து இவங்க எப்படி வெளிய வந்தாங்க? அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த லாக்டவுன். படத்துல அனுபவமோட கதாபாத்திரம் கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபிலிம் தான் சொல்லணும். இதுவரைக்கும் அவங்க நடிச்ச படங்கள் பார்த்திருப்போம் நம்ம. அதுல கண்டிப்பா அவங்களோட டாப் 5 ஃபிலிம்ஸ்ல இந்த லாக்டவுன் நிச்சயமா இருக்கும். ஃபோக்கஸே அனுபமா தான். மத்த படங்கள பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. இல்ல சின்ன சப்போர்ட்டிங் கேரக்டர் மாரி நடிச்சிருப்பாங்க. அதுல கூட அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இருக்காது. இதுல வந்து அவங்க தான் வுமன் சென்ட்ரிக் ஃபிலிம் அப்படிங்கிறப்ப, படம் வந்து ஒரு ஹீரோயின் பேஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிறப்ப, இவங்க ஷோல்டர்ல அந்த படம் இருக்கு. படம் முழுக்க முழுக்க இவங்க தான் அப்படிங்கிறப்ப, ரொம்ப ஒரு முக்கியமான படம் அவங்க கரியர்ல. இந்த படத்துல நடிச்ச சார்லி, லிவிங்ஸ்டன், நிரோஷா இவங்க எல்லாருமே ரொம்ப எதார்த்தமா நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட். எல்லாருமே சீனியர் ஆர்டிஸ்ட். அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு ஒரு கேரக்டர, ஒரு சீன எப்படி கன்சியூம் பண்ணணுங்கிறது நல்லா அவங்களுக்கு தெரியும். அதை எப்படி ஆடியன்ஸ்க்கு கன்வின்சிங்கா, ரொம்ப கன்வின்ஸ்டா, எந்தவித ஸ்ட்ரேஞ்சா ஃபீல் ஆகாத மாரி, அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு ஆள், ஆடியன்ஸோட ஃபேமிலிக்குள்ள ஒரு ஆள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கங்கிற மாரி கனெக்ட் பண்ற மாரி நடிக்க தெரியும். அப்படிங்கிறப்ப ரொம்ப எதார்த்தமா இருக்கும். சார்லிலாம் அழுகிறத பார்த்தா நமக்கே கண்ணீர் வரும். அந்த மாரியான ஒரு ஆளு சார்லி. லிவிங்ஸ்டன்னு சொல்ல வேணும். அந்த மாரி 2 பேரும் 2 அதான் சொல்ல முடியல. இந்த பெரிய ஆர்டிஸ்ட்லாம் போட்டி போட்டு நடிச்ச மாரி இருக்கு. நிரோஷாலாம் ஒரு சீன்ல அனுபவமா விளக்கமா எடுத்து அடிப்பாங்க. அதெல்லாம் நம்ம வீடுகள்ல பார்க்கிற காட்சிகளா தான் இருக்கு. என்னண்ணே தரையில நடக்கிற திரையில காட்டுற அப்படிங்கிற மாதிரியான விஷயமா இருந்துச்சு. இவங்களோட சப்போர்ட் படத்துக்கு ஒரு பெரிய அளப்பரியது. படத்தோட மியூசிக் ஸ்கோர் வந்து என்.ஆர். ரகுநாதன் போட்டிருக்காங்க. அவங்களோட அந்த மியூசிக் வந்து இந்த படத்தோட சீன, அந்த மூட வந்து அப்படியே என்ஹான்ஸ் பண்ணுது. பயங்கரமா தூக்கி நிறுத்துது. படத்தோட டிஓபி சக்திவேல் வந்து இந்த படத்தோட அவங்க ஃப்ரேம்ல இந்த படம் பார்க்கிறது ரொம்ப கன்வின்சிங்கா ரொம்ப சூப்பரா இருக்கு. அவங்க அவங்க ஃப்ரேம்ல இந்த ஒவ்வொரு காட்சி அமைப்புகள் வந்து ரொம்ப அருமையா வச்சிருக்காங்க. படத்துல வந்து அனுபமாவுக்கு அனுபமாவுக்கு ஃப்ரெண்டா ஒருத்தவங்க வருவாங்க. அந்த கேரக்டர் ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர். ஆம். அப்படி ஒரு பொண்ணு, அப்படி ஒரு ஃப்ரெண்ட் வந்து கண்டிப்பா எல்லா கேர்ள்ஸ்க்குமே இருக்கணும் அப்படிங்கிற மாரி தான் தோணுச்சு. ரொம்ப ஒரு பயங்கரமா அந்த கேரக்டரோட ஆளுக்கு ரொம்ப கூடவே டிராவல் ஆகுற மாரி அந்த பிரச்சனைக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி. பயங்கரமான கேரக்டரா இருக்கும். பசங்களுக்கு எப்படி ஒரு 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 ப ஒரு ஒரு பையன் ஒரு பையனுக்கு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்களோ, அந்த மாரி ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அந்த மாரி ஒரு அப்படி கண்டிப்பா எல்லா கேர்ள்ஸ்க்குமே ஒரு பொண்ணு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணும். அவங்களோட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்க, அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. அந்த கேரக்டர் ரொம்ப பயங்கரமான ஒரு கேரக்டர். படத்தோட சீரியஸான டைம்ல அடிக்கக்கூடிய சின்ன சின்ன கவுண்டர். ஆ அனுபமா ரொம்ப பயந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு டாக்டர் திடீர்னு, "ம்மா சூப்பர்ம்மா, கங்கிராட்ஸ்" அப்படின்பாங்க. அதெல்லாம் பார்க்கிறப்பயே குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. அத நீங்க பார்க்கிறப்ப அந்த 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 சீனுக்கு முன்னாடியும் சரி, பின்னாடியும் சரி சோகமா இருக்கும். சோகமான சீன் இருக்கும். அந்த சீன் மட்டும் குபீர்னு நமக்கு சிரிப்பு வந்துரும். அந்த மாரியான காட்சிகள் வந்து சின்ன சின்னது நல்லா இருந்துச்சு. படம் வந்து ரொம்ப என்கேஜா வச்சுக்குது. ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபிலிம் அப்படிங்கிறப்ப சும்மா ஒரு டாக்குமெண்டரி பார்த்த ஃபீல் அந்த மாரி இல்ல. ஒரு பாடம் எடுக்கிற மாரியான காட்சி அமைப்புகள் இல்லாம ரொம்ப என்கேஜா இருக்கு. ஸ்டார்ட் ஆகி ஒரு 30 நிமிஷம், 35 நிமிஷம் வரைக்கும் ஸ்டோரி செட் பண்ணுது. இந்த மாரியான ஃபேமிலி பேக்கிரவுண்ட் இருக்கவங்களுக்கு, இந்த மாரி ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த செட்டில் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த அவங்க பிரச்சனையில மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் படம் பயங்கர பிக்கப் எடுத்து, ஒரு நல்ல ஒரு கிரிப்பா படம் மூவ் ஆகுது. அதான் சொல்ல ஒரு பயங்கர த்ரில்லிங்கா தான் இருக்கு படம். என்ன பண்ண போறாங்க? ஏது பண்ண போறாங்க? அப்படிங்கிற மாரி ஒரு பயங்கர த்ரில்லர் ஃபிலிமா தான் படம் போகுது. எந்த இடத்துலயுமே நம்மள வந்து லேகா ஃபீல் அடிக்க வைக்க மாட்டேங்குது. ஒரு போர் அடிக்கிறதோ, என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிற மாரி, ஒரு அறுக்குற மாரியோ ஃபீல்லாம் ஆகல. பயங்கர என்கேஜா இருக்கு. அப்புறம் அம் படத்தோட ஸ்கிரீன் பிளே, படத்தோட ரைட்டிங், படத்தோட டயலாக் இது எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டா இருந்துச்சு. அந்த படத்தோட கிளைமாக்ஸ் வந்து பயங்கரமா ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. உங்களுக்கு வந்து ஏதோ ஒண்ணு பண்ணும் கண்டிப்பா. ரொம்ப ஒரு வேதனை அளிக்கிற மாரி தான் படத்தோட கிளைமாக்ஸ் இருந்துச்சு.
ஆ படத்துல அந்த ஃப்ரெண்டோட கேரக்டர் சொன்னோம்ல, அந்த கேரக்டர் வந்து கிளைமாக்ஸ் அந்த கேரக்டர் ஒண்ணு பண்ணும். இதெல்லாம் பயங்கர கிளாப் பண்ணக்கூடிய விஷயமா இருந்துச்சு. அப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ரொம்ப படத்துல ஒரு டேக் அவே இருக்கும். படத்தோட கிளைமாக்ஸ் நீங்க முடிக்கிறப்போ ஒரு ஒரு கார்ட் மாரி போட்டு ஒரு டேக் அவே குடுப்பாரு. அது கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணணும்னு நெனைக்கிறேன். அது கண்டிப்பா ரொம்ப ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். படம் வந்து ஒரு தேவையான படம். நிச்சயமா இந்த டைம்ல இந்த ஜெனரேஷனுக்கு ரொம்ப தேவையான ஒரு படம். தப்புன்னு தெரிஞ்சு லாஸ்ட்டா ஒன் டைம் இந்த தப்ப பண்ணிக்கலாங்கிற மாரி எந்த தப்பையும் பண்ணாதீங்க. அதுதான் கோபிநாத் சொன்ன மாரி, கடைசியா ஒரு தடவ அந்த தப்ப பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி தப்ப பண்ணவே பண்ணாதீங்க. எதுக்கு கடைசி ஒரு தடவ? வேணாம் அப்படிங்கிற மாரி ஒரு இது எடுத்துக்கோங்க. ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கே சில பேரியர் செட் பண்ணியிருப்பீங்கல்ல, அந்த பேரியர கடைசி வரைக்கும் தாண்டாதீங்க. பசங்க அப்படின்னா தண்ணி, தம்மு அந்த மாரி கெட்ட பழக்கங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 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 மீட்டர்ல செட் பண்ணியிருப்பாங்க. அத கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்க. எதுக்கு அத மட்டும் லைட்டா லூஸ் பண்ணிக்கிட்டு, சரி ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு ஃபன்னுக்கு ஃபிரெண்ட்ஸ் ஒன்ஸ் அத செட் பண்ணியாச்சா, ஒரு பேரியர் செட் பண்ணியாச்சா, அத தாண்டாதீங்க. அவ்வளதான். அது அப்புறம் லைஃப் லாங் அத ஃபாலோ பண்ணிக்கணும். அது எதுக்கு அந்த இடத்துல மட்டும் அத இது பண்ற மாரியான விஷயங்கள வந்து படத்துல நல்லா பண்ணியிருக்காங்க. படத்த எந்தவித ஸ்டோரி ஸ்பாய்லர் இல்லாம சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். வித்தவுட் ஸ்பாய்லர்ல என்னால முடிஞ்ச அளவுக்கு கன்வே பண்ணியிருக்கேன். படத்தோட ட்ரெய்லர் பார்க்குறப்ப எடிட்டருக்கு ஒரு பெரிய ஃப்ளாப் தான் பண்ணணும். ஏன் அப்டின்னா, ட்ரெய்லர்ல எந்த இடத்துலயுமே படத்தோட ஸ்டோரிய கெஸ் பண்ண முடியல. படம் பார்க்குறப்ப அதுவே பெரிய சர்ப்ரைஸா இருந்துச்சு. படத்தோட ஸ்டோரி நம்ம சொன்னோம்ல, இது ஸ்டோரி கிடையாது. இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் ஸ்டோரி. ஆனா, அது எந்த இடத்துலயுமே எடிட்டர் ரிவீல் பண்ணவே இல்ல. நம்ம அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப நமக்கு அத கெஸ் பண்ணவே முடியல. அந்த மாரி ஒரு விஷயமா இருந்துச்சு. எந்த ஒரு பிரச்சனை எதுனாலுமே பொண்ணுங்க வந்து அவங்க ஃபேமிலிட்ட சொல்லுங்க. ஃபர்ஸ்ட்டு உங்க அம்மா, அப்பாட்ட சொல்லுங்க. பசங்களுமே அவங்க அம்மா, அப்பாட்ட சொல்லுங்க. எதுக்கு தனியா இது பண்ணி ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்றீங்க? அவங்க அம்மா, அப்பாட்ட சொல்லுங்க. நீங்க தப்புன்னு தெரியும் அப்படிங்கிறப்ப அவங்க ஏதாவது அடிப்பாங்க, கோவத்துல திட்டுவாங்க அவ்வளவுதானே. சொல்லுங்க. அந்த மாரி தான். படம் உங்க நியர்பை தியேட்டர்ல நிச்சயமா அவைலபிளா இருக்கும். ஒரு ஒர்த்தான ஒரு படம். எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.